8 பேர் சேர்ந்து இந்த சேனலை தூக்க முடியலங்க. அவ்வளோ வெயிட் இந்த சேனலு. அதுவும் இல்லாமல் அடிக்கிற வெயிலில் வந்து கம்பியை வெயிலில் வேற வச்சுட்டாங்களா, கம்பி பயங்கரமான ஒரு சூடாயிருச்சுங்க. ரீசெண்டாக நாமக்கல்ல ஒரு பில்டிங் ரிப்பேர் ஒர்க்குக்காக கமிட் ஆயிருந்தோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் பழைய பில்டிங்கு. இந்த வீட்டில் வந்து டெரஸை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் விட்டனால அந்த டெரஸில் உள்ள மழை தண்ணியெலாம் வந்து ரூஃப்குள்ளே இறங்கி கம்பியை ஃபுல்லாக துருப்பிடிக்க வச்சு ரூஃபே பார்த்தீங்கன்னா மையம் ஃபுல்லாக இறங்கிருச்சு. கீரை வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜாக்கி வச்சு ரூஃபுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் தான் உடைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். உடைக்கிற வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பூச்சி இந்த மாதிரி விழுந்த இடங்கள்லாம் கெமிக்கல் அப்ளை பண்ணி ஃபுல்லாக பிளாஸ்டிங் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பூச்சி வேலை முடிச்சதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு சரியான டாஸ்க்கு. இந்த சேனலெல்லாம் தூக்கி நம்ம ரூஃபில் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேன் வசதி வந்து எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேன் பவரில் தான் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராடி இருக்கிற ஆளுங்களெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சேனலை வந்து நல்லபடியாக தூக்கி வந்து ரூஃபில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டோம். இந்த ஒவ்வொரு சேனலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோ வெயிட் வரையும் இருக்கும். ஃபைனலாக சேனல் சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரூஃப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரூஃப் வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு 2-3 இன்ஜினியர்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு. அவங்களாம் இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது, இடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கடைசியாக இன்ஸ்டாவில் நம்ம வீடியோ பார்த்து நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. நம்மளும் போய் இது மட்டும் வேலை இல்லை, இன்னும் நிறையா வேலை பார்த்துருக்கோம். அதை வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்களும் உங்கள் பழைய வீடை ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ் பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.